ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் டிஎன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட மார்க் சேஃபஸ்ட் மார்க்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ எந்த கம்யூனிட்டி ரேங்க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வித் லாஸ்ட் இயர் ப்ரூஃப் லைக் வந்து ரவுண்ட் 1ல் எந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, வித் எந்த மார்க் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க் ஒமிட் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் பர்டிகுலராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் கிடைக்க போகுது இன் ரவுண்ட் 1. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு நம்ம ஜென்ரல் ரேங்க் தான் வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் டைம் 1325 அந்த ஜென்ரல் ரேங்க் வந்து கடலூர் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஜென்ரல் ரேங்க் அது வந்து வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி 1325 இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் டைம் ஜென்ரல் ரேங்க் வந்து 3118 அண்ட் இதே வந்து நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1918 அந்த கம்யூனிட்டி ரேங்க் வரை கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு. லைக் இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசி கேட்டகரியில் சீட் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இதுக்கு வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது லைக் அந்த ரேங்க் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் வந்து 1930 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறத பொறுத்து. பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் 4030. ஸோ அது வரைக்கும் லாஸ்ட் டைம் கிடச்சிருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் வந்து மாறும். அண்ட் இதே வந்து கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 190. ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. லைக் வந்து நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எம்பிசி கேட்டகரிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 1051. ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி சேஃப். அண்ட் வந்து நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் அகைன் கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கம்யூனிட்டி ரேங்க். அந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது வந்து இதோட இன்க்ரீஸ் ஆகும். லைக் வந்து மார்க் டிக்ரீஸ் ஆகும், ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 675. ஸோ இந்த மார்க் கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. அந்த 675க்கு வந்து நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சிஐ கேட்டகரிக்கு வந்து 122 அந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் வந்து அலாட் ஆயிருந்துச்சு அந்த கம்யூனிட்டி ரேங்க். ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 43. ஸோ இது வரைக்கும் வந்து கிடச்சிருந்துச்சு லாஸ்ட் டைம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி சேஃப். அண்ட் இது வந்து கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் வந்து அலாட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல பர்டிகுலராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே இதுக்குள்ளே இருக்கிறவங்க 100% சேஃப், பெர்ஃபெக்ட்லி சேஃப் அப்படிங்கிறது தான் வந்து இல்லை சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து லைக் கம்யூனிட்டி ரேங்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1051 அப்படின்னா அது 1070 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சூசிங் த ஆல் இண்டியா கோட்டா அதெல்லாம் பொறுத்து வந்து அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.